இன்றைக்கி வந்து எல்லாருமே கேட்ட அக்ரைலிக் கோன் மேக்கிங் வீடியோ தான். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு செலஃபன் ஷீட் எடுத்துகிட்டு அதில் 12:16 ரேஷியோ இருக்க மாதிரி நான் வந்து அளந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து கோன் மாதிரி நல்லா எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி சுருட்டி எடுத்துக்கிறேன். கடைசியில் வந்துட்டு ஒரு செல்லோ டேப் வச்சு அதை செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்ததாக வந்துட்டு பெயிண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவும் ஒரு குட்டி ஸ்பூனும் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் நம்மளுக்கு தேவையான பெயிண்ட் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 டைப் ஆஃப் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபெவிக்ரில், ஃபேபர் கேஸ்டல், அப்புறம் வந்து கேமல். இது 3 தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ஸ் இருந்துச்சுன்னா கோனில் வந்து வெளியில் வராது, அடைச்சி நின்றுக்கும். அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் கோனில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ கோனில் மாற்றிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு பெயிண்ட் இருக்க இடத்துல கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அந்த ஏர் ரிலீஸ் பண்ணி தள்ளி விட்டுக்கிறேன் எட்ஜுக்கு. நாம் வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறனால சின்ன பேட்சஸாக தான் ரெடி பண்ணிக்கணும். ஒரே முட்டை செஞ்சு வச்சா சீக்கிரமாக வந்து பெயிண்ட் கட்டி ஆயிரும். இப்போ இந்த எண்டு வந்து சுருட்டிட்டு சில்லோ டேப் போட்டுட்டு பிரிஞ்சு வராத மாதிரி செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அக்ரைலிக் கோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ திக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ண கோன் வந்து நம்ம பாட் டெக்கரேஷன், மண்டேல ஆர்ட் இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்களா அந்த பெயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பெயிண்ட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். போத் ரெண்டுமே வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா திக் டெக்ஸ்சர், விஸ்காசிட்டி அதிகமாக இருக்க பெயிண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி பெயிண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியில் வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எண்டில் கட்டியாகாமல் இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக வந்து கட்டியாகிரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.